என்னோட எதிரிகளை நான் தேடணும். அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நான் கொன்னாதான் எனக்கு நிம்மதி. விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். என்னோட எதிரிகளை நான் அழிக்காம விட மாட்டேன். என் லட்சியத்தை நான் அடைஞ்சே தீருவேன். என்னங்க என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி அலர்னீங்க? ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் இப்படி பயந்து போய் எழுந்தீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது என்னமோ கெட்ட கனவு. கெட்ட கனவா? அதிகாலையில கனவு வந்து அது பளிச்சிரும்னு சொல்லுவாங்களே. என்ன பண்றீங்க? உமன்ஸ் கான்ஃபரன்ஸா? கான்ஃபரன்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அத்த இன்னைக்கு அர்ஜுனுக்காக நானே என் கையால டிஃபன் பண்றேன். அவனுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்னு சொல்லுங்க ப்ளீஸ். அவனுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்னு அவன் தினமும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறானே, அவங்க கிட்ட போய் கேளு. ஹோட்டலா? ஏன்? அவன் உங்க பையன் தானே? அவனுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? மயூரி, அவன் நான் பெத்த பிள்ளைதான். ஆனா நான் பண்ற டிஃபனை அவன் உட்கார்ந்து சாப்பிடணுமே. தினம் நாங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவன் எழுந்து எங்கேயாவது வெளியில போயிடுறான். வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவன் வீட்டுக்கு வரான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எங்களுக்கு எப்படிமா தெரியும்? ஓ மை காட். பரவாயில்ல, என்னோட ஃபியூச்சர் புருஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்லாம் பண்றான் போல. அத்த, அர்ஜுன் என் வருங்கால மாமனார் கம்பெனில தான் ஒர்க் பண்றானா? மயூரி, நீ ஃபியூச்சர் புருஷன் நினைக்கிற அர்ஜுனுக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது. சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். தினமும் எழுந்து வேலைக்கு போற மாதிரி சின்சியரா போவான். ஆனா அவன் எங்க ஊர் சுத்திட்டு வருவான்னு யாருக்கும் தெரியாது. அப்படியா? அத்த, யூ டோன்ட் வரி, நான் அவனை சரி பண்றேன். ஆனா எனக்கு உங்களுக்கு நடுவுல ஒரு டீல். அது என்ன டீல்? அர்ஜுன் இனிமே காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், நைட் டின்னர் எல்லாத்தையும் இங்க சாப்பிட வைப்பேன். அப்படி செஞ்சுட்டா என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக்க நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது இல்லம்மா மயூரி, அவனை பெத்தவன் நானு. என்னாலேயே அவனை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒன்னால மட்டும் எப்படி முடியும்? அத்த, நீங்க சும்மா என் டீலுக்கு ஓகே மட்டும் சொல்லுங்களேன். உங்களால செய்ய முடியாதத கட்டிக்க போறவனா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. மயூரி, வாழ்க்கையில யதார்த்தத்தை ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லிக்கிட்டே போனா அது வெறும் பேச்சாவே நின்னுடுமே தவிர வாழ்க்கையா மாறாது. கல்யாணம், குடும்பம், குடும்ப பொறுப்புங்கிறதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சுலபம் கிடையாது. ஓ மை காட், பாட்டிமா, எதுக்கு இந்த ஓல்டு பிலாசபி எல்லாம்? சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோமா. நீ சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீதான் என் மருமக, போதுமா? அத்தனா இப்படி இருக்கணும். லவ் யூ அத்த. இனிமே பாருங்க, நான் செய்யற டிஃபனை சாப்பிட்டு அர்ஜுன் ஏன் பின்னாடியே சுத்துவான். அப்படி பண்றேன். எப்படியோ அவங்களுக்கு குணமாயிடுச்சு. ராத்திரி மட்டும் அவங்களுக்கு பாம்பு கிடைக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் இந்த இடத்தை விட்டே போயிருப்பேன்.
இதுக்கு மேலேயும் நான் தாமதிச்சா மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காமலே கூட போயிடலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போகணும். கர்ப்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். அமிர்தா எங்க கிளம்பிட்ட? பக்கத்துல தான் சின்ன வேலை இருக்கு, உடனே வந்து. எங்க வேணாலும் போ, ஆனா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போறதுன்னா போ. அது வந்து நானு. இந்த பாரு அமிர்தா, இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது. முக்கியமான வேலையா? என்னது அது? என் கூட வாயேன், உனக்கு எல்லாம் புரியும். அதான் அந்த பொண்ணு வீடு. ஏய், முதல்ல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சாமி, நீங்க சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன்ல, நீங்க சொன்ன மாதிரி துட்டை கொடுத்துட்டா நான் போயிருவேன்ல. டேய், பணத்தை கொடுத்து அனுப்புடா. இந்தா போ. சரிங்க சாமி, நான் கிளம்புறேன். சொல்ற பஷ்வா. ஆனா அந்த பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? எங்க எக்கடா இருக்கா அவ? அவ சாமந்திபுரத்துல இருக்கா. அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல தானே நிக்கிறோம். உடனே வந்தீங்கன்னா நீங்க அவளை பார்க்கலானா? நல்ல செய்தி சொல்லிருக்க. இன்னும் 1 hourல நான் அங்க இருப்பேன். இத பாரு, அத்தனை பேரும் அந்த வீட்டு வாசல்லே நிக்கணும். என்ன நடந்தாலும் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஒரு வேளை அவ எங்கேயாவது வெளியில போக பார்த்தானா, அவளை வெளியே போகாம பாத்துக்கிறது உன் வேலை. நான் பாத்துக்கிறேனா? என்னங்க டிஃபன்? ஜலஜாலபாலம் கஜகண்டமாலம் சரச்சந்திரபாலம் மகாதைத்யகாலம் நபோ நீலகாயம் துராவாரமாயம் சுபத்மா சகாயம் பஜேஹம் பஜேஹம். ஓம் ஆகமார்த்தந்து தேவானாம் தவனார்த்தந்து ரக்ஷசாம் குரவே கண்டாரவம் யத்ர தேவதா ஸ்வானஜாஞ்சனம் யதி கண்டானாம். என்ன இதெல்லாம்? கொஞ்சம் பொறுமையா இரு, நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. பூவும் அக்ஷதையும் கையில வச்சுக்கோங்க. நீங்க தத்தெடுக்கிற இந்த காரியம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த விநாயக பெருமான இந்த மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் நாம ஜெயஸ்ய விக்ரம். விக்ரம் நாம ஜெயஸ்ய ஜன்ம நட்சத்திரே ஜன்மராசோ ஜாதஸ்ய தர்ம பத்னியாஹ சரோஜா. சரோஜா நாம்யாஹ ஜன்ம நட்சத்திரே ஜன்மராசியோ ஜாதஸ்ய. என்னடா இன்னும் அண்ணனை காணோம்? வந்துருவாரு. ஏன் அவசரப்படுற? அவர் வர்ற வரைக்கும் நாம இங்கதான் இருக்கணும். ரோட்ல இருந்து எவ்வளையோ கூட்டிட்டு வந்து இந்த வீட்டு பொண்ணாக்குறாங்க. இத்தனை நாளா இந்த சரோஜாவை இந்த வீட்டுல இருந்து எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப இவளையும் எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு சேர்த்து யோசிக்கணும். ச்சே, எல்லாம் என் தலையெழுத்து. 2 நாள் இங்க விருந்தாளியா இருப்பான்னு பார்த்தா பர்மனண்டா இங்கே செட்டில் ஆயிட்டாளே. இவளை எப்படி நான் இங்க இருந்து துரத்துறது? பாபா, 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 நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். தயவு செஞ்சு என்ன பாருங்க.
ஏன் பாபா பேசவே மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. நான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க தவம் ஜபம் எல்லாமே பண்ணிக்கோங்க. நான் உங்க தியானத்தை கெடுக்க வரல பாபா. இத்தனை வருஷமா நம்ம யார் தேடிட்டு இருக்கோமோ அந்த நாகராணி இப்ப கிடைச்சிட்டா. வாங்க, இப்பவே போய் நாம அவளை புடிச்சிடலாம். நீங்க இப்படி தவம் பண்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரம் வாங்க போலாம். இல்லன்னா மறுபடியும் அவ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாபா. ருத்ரா, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் பாபா காதுல விழாது போல இருக்கு. ஏன்னா இப்ப அவரு பரிபூர்ணமா தியானத்துல மூழ்கி போயிருக்காரு. பாபா, நீங்க இப்படி உட்கார்ந்து தவ செய்யறது அந்த நாகராணி தோக்கடிக்குதானே? இப்ப அவளை வந்து மாட்டியிருக்கா. அவளை பிடிக்கிறதுக்கு நாம போய் ஆகணும். நீங்க தவ செஞ்சு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள அவ அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டானா இவ்வளவு நாள் நான் எடுத்த முயற்சி எல்லாமே வீணா போயிடும் பாபா. வாங்க பாபா, வாங்க, நாம போய் அவளை பிடிச்சிடலாம். பாபா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க தவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட மந்திரத்தால செய்ய முடியாத விஷயத்த நான் பண்ணிருக்கேன் பாபா. இப்போ உங்களால அந்த நாகராணியை பிடிக்க முடியலன்னா சொல்லுங்க, நான் வேற ஏதாவது வழியை பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு என் பேச்சுக்கு பதில் பேசாம என் பொறுமையை இப்படி சோதிக்காதீங்க பாபா. எஸ், கம் இன். ஓஹோ, என்ன சின்ன இளவரசரை இந்த பக்கம் ஏன் ரூமுக்கு வந்திருக்கீங்க? இந்த அண்ணன் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிச்சானா? என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதாடா? உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுற நிலைமையில தான் நான் உன் கண்ணுக்கு தெரியுவேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை. அமிர்தாவோட அப்பா கிட்ட போய் நான் வேலைக்கு சேர்ந்துக்கலான் இருக்கேன். அதுக்கு உன்னோட சப்போர்ட் தேவைப்படுதுண்ணா. டே அர்ஜுன், என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? இங்க பார், இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்காத, நல்லதில்ல. பிரதர், ரிஸ்க் எடுக்காம ஒரு பொண்ணோட மனசுல இடம் பிடிக்க முடியுமா? டோன்ட் வரி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லடா, ஃபேமஸ் பில்டர் விஷ்ணுவோட மகன் வேற யாருக்கிட்டயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிற விஷயத்த அப்பா கிட்ட யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை அவரு சும்மா விட்டுருவாருன்னு நினைச்சியா? அப்பாவால நிச்சயமா தாங்கிக்கவே முடியாது. இங்க பார், இந்த வேலைக்கு சேர்ற ஐடியாவை விட்டு வேற ஏதாவது புதுசா யோசி. முடியாதுண்ணா, நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன். அமிர்தா மனசுல இடம் பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்குவேன். இங்க பாரு அர்ஜுன், நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அதையே செஞ்சுக்கோ. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன ஆனாலும் சரி அப்பா மரியாதை கெட்டு போகாம பாத்துக்கோ. கண்டிப்பாண்ணா, அப்பா பேரு வெளியே வராம என் லட்சியத்தை நான் அடைஞ்சிருவேன். சரியா? சரி சரி, அது என்னமோ ஹெல்ப் வேணும்னு என்கிட்ட கேட்டியா, அது என்னன்னு சொல்லு. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன்னு சொல்லி உன்னோட நம்பரை நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் ஒரு வேலை எனக்கு ஃபோன் பண்ணா உன்னை பத்தி நான் பெருமையா சொல்லணும். நீ நம்ம கம்பெனில தான் வேலை செஞ்சிருக்கன்னு உன்னை பத்தி புகழ்ந்து சொல்லணும், அப்படிதானே? சரி, அவரு போன்ல உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சாருன்னா நான் அப்படியே சொல்றேன். சரியா? தேங்க்யூ மை ஸ்வீட் பிரதர். போடா. லவ் யூ அண்ணா. பாய். உங்க தம்பி என்ன அப்படி துள்ளி குதிச்சு ஓடுறாரு? இதுல நீங்க அவருக்கு சப்போர்ட் வேற பண்றீங்களோ? அப்படி என்ன காரியம் பண்ண போயிருக்கான் அவன்? அர்ஜுன் எதுக்கு போயிருக்காங்கிற விஷயத்த இவகிட்ட சொன்னா கதை முடிஞ்சது. இவகிட்ட சொல்றது எஃப்எம்ல சொல்ற மாதிரி, அர்ஜுன் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நானே வீணாக்குற மாதிரி. அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஏங்க, உங்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. இல்லைங்க, அவன் ஏதோ உங்ககிட்ட சப்போர்ட் கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு தடவை சொன்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? இப்ப என்ன சொல்லிட்டு நீ என் மேல கோவப்படுறீங்க? அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏடா கூடமா என்ன பண்ணிட்டு வந்து உங்க மேல பழிய போட போறான். சித்ரா, என் தம்பியை பத்தி அப்படிலாம் பேசாத. அவன் ஒரு அப்பாவி. மைண்ட் இட்.
மைண்டிட்டா நான் சொல்றதுல இப்ப உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் உங்க தம்பி செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டு வருவான். அப்பதான் இந்த சித்ரா எது சொன்னாலும் கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு புரிய வரும். ஜெய் மகாகாளி. காலபைரவா, பஞ்ச அக்னியின் தவத்தின் கடைசியா என்னையே உனக்கு தரேன். என்னை ஏத்துக்கிட்டு உன்னுடைய பக்தன் பைரவனுக்கு இன்னும் நிறைய சித்திகளை கொடு. எடுத்துக்கோ. மகாகாளி, உனக்கே எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன். ஜெய் மகாகாளி. ஜெய் கால பைரவா. பாத்தியா ருத்ரா, 7 நாட்களா கடுமையான தவம் புரிஞ்ச எனக்கு கால பைரவன் மனம் இறங்கி இந்த மகுடியை எனக்கு தந்திருக்காரு. அற்புத சக்தி கொண்டது இந்த மகுடி. இதுக்காக தான் அந்த பஞ்சாக்னி தவத்தை நான் மேற்கொண்டேன். இதோட உதவியால அந்த நாகராணி நம்ம கண்ணிலிருந்து தப்பிக்க முடியாது. பார் ருத்ரா, புறப்படு. அந்த நாகராணி இருக்கிற இடத்துக்கு நாம போய் சேரலாம். ஜெய் மகாகாளி. என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? என்ன இப்படி நடுவுல உட்கார வச்சு ஏன் இப்படி பூஜை எல்லாம் பண்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அமிர்தா, ஒரு வழியா என்னோட பல வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தாயாக போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாஸ்திரப்படி நீ எங்க பொண்ணாக போற அமிர்தா. கர்ப்பூரகாரம் கருணாவதாரம் அப்படின்னா இவங்க என்ன மகளா தத்தெடுக்கதான் இந்த பூஜை நடத்துறாங்களா? இதுக்கப்புறம் இவங்களுக்கு பொண்ணதான் வாழணுமா? நாகமணி அடையணும், அவங்கள பழி வாங்கணும், எல்லாமே கனவா போயிடுமா? எங்க அப்பா அம்மாவை கொன்னவங்கள சாகடிச்சு நாகமணியா அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவுக்கு மறுபடியும் எப்படி உயிர் கொடுப்பேன்? நான் இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து என்னால எழுந்து போகவும் முடியாது. ஆனா இங்கே உட்கார்ந்திருந்தா நிரந்தரமா இந்த வீட்டு பந்தங்கள்ல நான் சிக்கிப்பேன். இப்ப நான் என்னதான் பண்றது? இந்த பாருங்க, சாஸ்திரப்படி ஆண் குழந்தை தான் தத்தெடுக்கணும்னு இருக்கு. வம்சம் விருத்தி அடையணுங்கிற வாரிசுன்னு ஒருத்தர் இருக்கணுங்கிறதுக்காக குழந்தைய தத்து எடுப்பார். ஆனா இங்க உங்க கோரிக்கை விசேஷமா இருக்கு. ஒரு பொன் குழந்தைய நீங்க தத்தெடுக்கிறீர்கள், அதுவும் ஒரு வளர்ந்த பொண்ண. இவளுக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு சொன்னேள். யாரும் இல்லாதவாளுக்கு அந்த உமா மகேஸ்வரன் தான் தாயும் தந்தையுமா இருப்பான்.
சிவபெருமானே, உன் கண்ணு முன்னாடியே ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कननारा பார்வதி பரமேஸ்வர புத்ரி. பேர் என்னம்மா? அமிர்தா.